நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, மனமகிழ்ச்சியான அந்த புதிய நாள் கால வேளைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை வாழ்த்தி தேவ செய்தி கேட்கும்படியாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் காலை பொழுதிலே அமர்வது நம்முடைய ஆத்மாவுக்கு இன்பம், நம்முடைய உள்ளத்துக்கு பெரிய ஆறுதல். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் மனிதன் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்கியே காத்திருக்கிறான். இரவு உறங்க போகும்போது கவலைகளோடே நாம் உறங்க போகிறோம். காலை பொழுதில் எழுந்திருக்கும் போது அந்த நாள் கவலையை விட்டு மறுநாளை குறித்ததான கவலையோடு நாம் வாழ்வதை பார்க்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற பல கோடி மக்கள் இப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பரலோகத்தின் தேவன் மனுக்குலமாகி நம்மை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தவராக, நீங்கள் ஆதியாகம புத்தகம் வேதாகமத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே முதல் புத்தகம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். தேவனாகிய தகப்பன் மனுஷனுக்காக அவர் செய்து வைத்திருக்கிற எண்ணற்ற ஏராளமான ஆசீர்வாதமான காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது கவலைகளோடே நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்காக செய்து வைத்திருக்கிற அநேக அற்புதமான காரியங்களை குறித்த உணர்வு இழந்தவர்களாய் நாம் ஜீவிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகருடைய உணர்வு மறத்து போனதை நாம் பார்க்கிறோம். உணர்வில்லாத ஒரு சூழ்நிலை, மனிதன் என்கிறதான உணர்வே இல்லாத ஒரு வாழ்வை நாம் பார்க்கிறோம். நாம் பயணிக்கும் போது, மற்றவர்களோடு கூட நாம் பழகும்போது, பேசும்போது உணர்விழந்த அநேக மக்களை நாம் சந்திக்கிறோம். எப்படி அவர்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மக்களை நாம் கடந்து செல்வது இந்த உலகத்திலே ஒரு பெரிய சவால் தான். இன்றைக்கு நாம் உணர்வுள்ள இருதயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு காரியம் செய்தாலும் இருதயத்தின் ஆழ் மனதிலிருந்து, ஆத்மாவின் உள் மனதிலிருந்து, உள்ளான மனுஷனிலிருந்து உணர்வு பூர்வமாக நாம் காரியத்தை செய்ய வேண்டும். இதை நாம் பார்க்கிறோம். ஒரு நண்பர் என்னிடத்தில் கேட்டார், இயேசு கிறிஸ்துனுடைய ஜிபிஎஸ் சரித்திரம், அவருடைய வாழ்க்கை வரலாறு 4 புத்தகங்களிலே ஏன் எழுதப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகங்களை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே. இந்த 4 புத்தகங்களிலே ஏன் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் கேட்கிறார். ஒரு புத்தகம் போதாதா என்று கேட்டார். பிரியமானவர்களே, 4 புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்களும் நமக்கு தேவை. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வு கிறிஸ்துவனுடைய வாழ்வை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அவர்தான் நமக்கு ரோல் மாடல், அவர்தான் நமக்கு முன் உதாரணம், அவரே நமக்கு மாதிரி. அதனால் தான் அவரை குறித்து 4 சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை நாம் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவர் நம்மை போல மனுஷனாக இருந்து, நம்மை போல இந்த சரீரத்திலே அவர் தோன்றி அவர் எப்படி ஜீவித்தார் என்பதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு கிறிஸ்துவானவர் உணர்வு பூர்வமாக அவர் செய்த அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பு குறித்து வேதம் சொல்கிறது. 12 வயதிலே அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு பண்டிகைக்கு போன விஷயங்களை குறித்து வேதம் சொல்கிறது. 30 வயதிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்த காரியங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக அவர் தம்முடைய குடும்பத்திற்காக அவர் உழைத்த அந்த சம்பவங்கள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தச்சன் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. அவர் ஒரு கார்பெண்டர், அவர் மரவேலை செய்கிறவராக, ஒரு தச்சராக, கடின உழைப்பாளியாக கிறிஸ்து இருந்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரி, இப்படி இருந்தாலும் கூட அவர் எல்லாவற்றையும் உணர்வு பூர்வமாக செய்தார் என்பதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே அநேக மக்கள் உணர்வு இழந்தவர்களாக, அதாவது மிருகங்களை விட மிக மோசமானவர்களாக அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள் காட்டுகிறது. இப்போ வழிநடந்து போகும் பொழுது, ஒரு பிளாட்ஃபார்ம் வழியாக நாம் நடந்து போகும் பொழுது வாலிபர்கள் சில பேர் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம்.
நடந்து வருகிறதான சத்தம் நிச்சயமாக அவர்களுக்கு கேட்கும். ஆனாலும் அவர்கள் அங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நான் பார்க்கிறோம். நான் அப்படித்தான் ஒரு வழியாக நடந்து போகும்பொழுது எனக்கு முன்பாக 2 முதியவர்கள் கடந்து போனார்கள், வயதானவர்கள். அவங்க போறாங்க, இந்த வாலிப பசங்க அங்கே நின்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் நடந்து போகிற சத்தம் நன்றாகவே கேட்கிறது. அந்த பெரிய மனிதர் தன்னுடைய கால்களை சரியாக எடுத்து வைக்க முடியாமல் அவர் தன்னுடைய காலடிகளை தேய்த்து கொண்டு நடப்பதை பார்க்கிறோம். அந்த சத்தத்திலேயே ஒரு உணர்வுள்ள மனிதன் திரும்பி பார்ப்பான், திரும்பி பார்த்து வழிவிடுவான். ஆனால் அந்த பெரியவர்கள் போய் அங்கே நிற்கிறாங்க. அவர்களால் சத்தம் போட்டு எங்களுக்கு வழிவிடுங்கள் என்று சொல்ல முடியல. ஆனால் அந்த 4 வாலிபர்கள் அதை குறித்ததான ஒரு அக்கறை இல்லாமல் அங்கே நிற்கிறதை பார்க்கிறேன். உணர்விழந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ நான் அருகிலே போய் அன்பு தம்பிகளே, வயதானவங்க நிற்கிறாங்க, கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க என்று சொன்னேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தின் பல இடங்களிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். மனிதன் தன் உணர்விழந்தவனாய் ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உணர்வை நாம் உணர்வதற்காகத்தான் இந்த செய்தி, நாம் உணர்வதற்காகத்தான் இந்த செய்தி. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் போனார். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே அவர் கப்பர்நகூம், கலிலேயா போன்ற பல இடங்களிலே அவர் ஊழியம் செய்து பிற்பாடு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். இஸ்ரவேலின் பட்டணங்களெல்லாம் கிராமங்களெல்லாம் அவர் சுற்றி திரிந்தார். பல பட்டணங்களையும் பல கிராமங்களையும் அவர் கடந்து போகிறார். இந்த சூழ்நிலையிலே லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இந்த உணர்வுள்ள இருதயத்தை பற்றி இன்றைக்கு நான் ஏன் பேச விரும்புகிறேன் அப்படின்னா, அநேக மக்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதான அநேக மக்கள் கூட தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை போற்றி புகழ வேண்டும், அவரை குறித்து மற்றவர்களிடத்திலே பேச வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்கிறதான உணர்விழந்தவர்களாய் ஜெபிக்கிறதை நாம் பல சமயங்களில் பார்க்கிறேன். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள், தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த உணர்வுள்ள இருதயம் இவரிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே 33 வருஷமும் 6 மாத காலமும் அவர் ஜீவித்தார். அவருடைய ஜீவ நாட்களெல்லாம் அவர் செய்த காரியங்களிலே ஒரு உணர்வு பூர்வமான காரியங்கள் இருந்தது. உள்ளார்ந்த மனதிலிருந்து அவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். இப்போ நம்ம வாசிக்கிறோம், அவர் நாசரேத்துக்கு வருகிறார். அவர் வந்த நாள் ஓய்வு நாள். பழைய ஏற்பாட்டு வழக்கத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியான ஒரு நாள். அந்த ஓய்வு நாளிலே அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். நீங்கள் வசனத்தை கவனிக்கும் பொழுது தம்முடைய வழக்கத்தின்படியே என்று பார்க்கிறோம். தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாலிபர்களை, கிறிஸ்தவ குடும்பங்களை, மக்களை பார்க்கிறோம். கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் தேவனை தொழுது கொள்ளக்கூடியதான அந்த வாரத்தின் முதலாம் நாளை அசட்டை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். உணர்விழந்து போய்விட்டார்கள். அவங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்கள் தான் இருக்குது. அநேக மக்கள் அந்த வாரத்தின் முதல் நாளிலே தான் தங்களுடைய விழாக்களை நடத்த விரும்புகிறார்கள். காரணம் கேட்டால் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு தான் லீவு, எல்லாரும் ஓய்வுல இருக்கிறதுனால, அன்றைக்கு விடுமுறை தினமா இருக்கிறதுனால யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது, அநேக கூட்டம் கூட என்று சொல்லி தம்முடைய சொந்த வீட்டின் விழாக்களை நடத்த விரும்புகிறார்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, வாரத்தின் முதல் நாளில். ஆனால் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாம் முற்று கவனிக்கும் பொழுது அவர் உணர்வுள்ளவராய், தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான உணர்வுள்ளவராய் அதை தம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறதை நாம் நேரத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வலோக தேவனுடைய குமாரன் அவர் தேவனை தொழுது கொள்ளும்படியாக வழக்கத்தின்படியே அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். ரொம்ப அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உணர்வோடு கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் மன நிறைவோடு ஜெபாலயத்துக்குள்ளாக பிரவேசித்தார். அதே வசனம் திரும்ப நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 4:16, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இன்றைக்கு அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். தொழுகை ஸ்தலங்களிலே அவர்கள் தொழுகையிலே பங்கெடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆர்வம் இல்லாதவர்களாக,
அந்த கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிற ஜனங்களாக அநேகர் வந்து போவதை நாம் பார்க்கிறோம். சிலரை இப்படியாக சொல்லுவார்கள், பேர் கிறிஸ்தவர்கள் என்று அநேகரை சொல்வார்கள், பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள். சிலரை பண்டிகை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். வருஷத்திலே ஒரு சில நாட்கள் மாத்திரம்தான் அவர்களை என்ன செய்ய முடியும், அந்த தொழுகை ஸ்தலத்திலே பார்க்க முடியும். சில மக்களை விழாக்கால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. ஏதாவது தங்களுடைய சொந்த வீட்டு விழாக்கள் அல்லது மற்ற விழாக்களிலே அவர்கள் கூடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சில மக்கள் நன்மையான காரியங்கள் அல்லது தீமையான காரியங்கள் வாழ்வில் நடக்கும்போது தங்களை சார்ந்து அநேக மக்கள் வரணும், தங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், உதவியாக இருக்கணும், அதற்காக ஆட்கள் வேண்டும் என்பதற்காக அநேகர் தொழுகை ஸ்தலங்களுக்கு போவதாக சொல்லிக் கொள்கிறாங்க. வேடிக்கையான விஷயம்தான். பரலோகத்தின் தேவன் இதை குறித்து எவ்வளவு வருத்தப்படுவார். பிரியமானவர்களே, உணர்வோடு கூட, இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன நிறைவோடு கூட வைராக்கியமாய் தேவ சமூகத்துக்கு வருகிறவர்கள் வெகு 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 சில மக்களாக இருக்கிறார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே, இந்த காலகட்டத்திலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்விலே அநேகருடைய சூழ்நிலை நாம் இப்படிதான் பார்க்கிறோம். உணர்விழந்தவர்களாய் அநேகர் ஜீவிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும்போது ஒரு வாலிபன் இடத்துல கேட்டதை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்றேன். 4 சுவிசேஷ புத்தகத்திலே கிறிஸ்துவை குறித்து ஏன் எழுதப்பட வேண்டும்? அப்படியானால் அது அவருடைய வாழ்க்கை நமக்கு மிக 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 அவசியம். அவர் வாழ்ந்து காட்டின விதம், அதை குறித்து அறிந்து கொள்வது நமக்கு அவசியம். ஆதலால் தான் அது 4 சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் திரும்ப இந்த இடத்துக்கு வருவோம். அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே போய் அங்கே நிற்கிற ஜனங்களோட, ஆயிரக்கணக்கான ஜனங்களோடு கூட கூட்டமாக நின்று வெளியே வர அவர் விரும்பவில்லை. அவர் வாசிக்க எழுந்து நின்றார் என்று வீட்டிலே வாசிக்கிறோம். வாசிக்க எழுந்து நின்ற உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, 17 சொல்லுகிறது, வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அவருடைய கையிலே கொடுக்கும்போது அவர் அதை வாங்கி அந்த புஸ்தகத்தை விரித்து அதை வாசித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் தேவ விஷயத்திலே உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்திலும் அவர் உணர்வு பூர்வமாக செயல்பட்டார். மன நிறைவோடு முழு மனதோடு கூட அவர் செயல்பட்டார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய உணர்வு இருதயங்கள் இருளடைந்து போயிருக்கிறது. காரணம் என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக பேசுகிறார். அநேகருடைய உள்ளம் இருளடைந்து போயிருக்கிறது என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், தெரியும், அவர் தேவனை குறித்து நல்லா தெரியும். ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை, அவரை ஸ்தோத்திரிக்கவில்லை. ஆதலால் தான் அவருடைய உள்ளம் இருளடைந்து போனதாக வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம்னு நம்ம பார்க்கிறோம். தேவனை தெரியுன்றாங்க, வேதங்களுக்கு தெரியும், பைபிள் தெரியும், யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் தெரியுன்றாங்க. ஆனால் தேவனை மகிமைப்படுத்த தவறி போகிறார்கள், அவரை ஸ்தோத்திரிக்க தவறி போகிறார்கள். ஆதலால் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் இருதயத்திலே இருளடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளம் உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இயேசுவானவர் ஜெபாலயத்துக்குள்ளாக பிரவேசித்தார். அவர் வாசிக்க எழுந்து நின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அதே அதிகாரம் லூக்கா 4:20 வாசிக்கும் பொழுது அவர் புத்தகத்தை திறந்தார், பிற்பாடு அவர் வாசித்தார் என்று பைபிளை படிக்கிறோம். 20ஆம் வசனத்தை கவனிங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இன்றைக்கும் நாம் தேவனை தொழுது கொள்ள வரும்போது கூட அப்படியாகத்தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு மனதோடும், உங்கள் முழு பலத்தோடும், உங்கள் முழு ஆவியோடும், உங்கள் முழு சிந்தையோடும், உங்கள் முழு இருதயத்தோடும் கூட அன்பு கூறுங்கள். முழுமையான உணர்வோடு, முழு மனது, முழு சிந்தை, முழு இருதயம், உற்சாகம், ஊக்கம், மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு, இவைகளோடு கூட தான் நாம் உணர்வு பூர்வமாக தேவனுடைய சமூகத்திலே வரணும். இன்றைக்கு அநேக மக்கள் உலகத்திலே உணர்வெழுந்தவர்களாக, அவர்கள் மிருக ஜீவன்களை விட மோசமானவர்களாக வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனை, அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படித்தான் தோன்றுகிறது. தேசமெங்கும் உலகமெங்கும் பல கோடி மக்கள் இப்படி வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். பெரியமானே, அதனால தான் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பயங்கரமான குழப்பங்கள், இவ்வளவு போராட்டங்கள். மனிதன் தன்னுடைய உணர்வை இழந்து போனான். ஆனால் தேவனை குறித்து தெரிகிறது. ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்கிறார், ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. தங்கள் சிந்தனைகளினாலே வீணராய் போனார்கள். இவர்களாக சிந்தித்து, இவங்களாக முடிவெடுத்து, இவங்களாக யோசித்து அதிலேயே வீணாக போயிட்டாங்க. பிரியமானவர்களே,
கர்த்தராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் உணர்வுள்ளவராக இந்த உலகத்தில் ஜீவித்தார். 12 வயசுல கவனிங்க, அவரை எருசலேம் பண்டிகைக்கு கூட்டு போயிருக்காங்க. பஸ்கா பண்டிகை முடித்து அவர் சிறுபிள்ளைகளோடு வாலிப பிள்ளைகளோடு கூட அவர் ஆனந்தமாய் சந்தோஷமாய் கழிப்பாய் திரும்பி வந்து கொண்டிருப்பார் என்று பெற்றோர்கள் நினைத்து கொண்டாங்க. ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அவரை வந்து தேடி பார்த்தார்கள். கூட்டத்திலே அவரை காணவில்லை. இந்த பெற்றோர் என்ன நினைத்து கொண்டாங்க? அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே மறுபடியும் எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி போகிறார்கள். 3 நாளைக்கு பிற்பாடு அவரை எருசலேம் தேவாலயத்திலே கண்டுபிடித்தார்கள். இவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் அவர்களிடத்திலே கேள்விகள் கேட்கிறார். அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 12 வயதிலே கூட கிறிஸ்து உணர்வுள்ளவராய், இருதயத்திலே துடிப்புள்ளவராய், தேவ காரியங்களிலே உணர்வோடு கூட கிறிஸ்து செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் உணர்வை இழந்து போயிருக்கிறார்கள். மறுபடியும் லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வாருங்கள். இயேசுவானவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். ஒரு மனிதன் வாரத்தின் முதல் நாளிலே வழக்கமாக தேவனை தொழுது கொள்வதற்கு அவர் போகவில்லை என்றால் அங்கே ஒரு குறை இருக்கிறது. பெற்றோருடைய வளர்ப்பை குறித்து நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவானவருக்கு இந்த வழக்கம் எப்படி வந்திருக்கும்? பெற்றோர் நிச்சயமாய் அதை குறித்து போதித்திருப்பார். பெற்றோருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு வழக்கத்தை கிறிஸ்து வைத்திருந்தார். இன்றைக்கு அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் வாரத்தின் முதல் நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியான வழக்கம் இல்லை. அந்த உணர்வு மறத்து போகிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சுய சிந்தனையினாலே வீணராய் போனார்கள். ரோமர்கள் நிருபத்திலே பவுல் அப்படித்தான் சொல்றார். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் தேவனை தொழுது கொள்ள, அவரை ஸ்தோத்திரிக்க, அவரை மகிமைப்படுத்த மனமில்லாமல் தங்களுடைய சுய சிந்தனையினாலே அவர்கள் வீணராய் போனார்கள். அவருடைய இருதயத்திலே உணர்வில்லை. ஆதலால் அந்த இருதயம் இருளடைந்து போனது. கண்கள் இருளடைந்தா பார்க்க முடியல. இருதயம், மனது, நம்முடைய ஆத்மா, நம்முடைய உள்ளான மனுஷன் இருளடைந்து போவானே ஆகில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாமும் கெட்டு போவோம், மற்றவர்களையும் கெடுப்போம். இதைத்தான் கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில். நீங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறீர்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்களே என்று அவர் சொல்லுகிறார். இருதயம் இருளடைந்து போன ஒரு மனிதனிடத்தில் போய் ஞாயிற்றுக்கிழமை தேவனை தொழுது கொள்ள நான் போகிறேன் என்று ஒரு மனிதன் பேசும்பொழுது இவர் என்ன சொல்லுவாரு? ஞாயிற்றுக்கிழமை போய் தேவனை தொழுது கொண்டு என்ன செய்ய போற? வா, என்னோடு கூட வா என்று அவர் சொல்லுவார். ஏனென்றால் இவருடைய இருதயம் இருளடைந்து போனதினாலே இவர் மற்றவருடைய உள்ளத்தையும் என்ன செய்ய வைக்கிறார்? இருளடைய வைக்கிறார், உணர்விழக்க செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு உணர்வுள்ளவராய் இந்த பூமியிலே ஜீவித்தார். அவர் வாசிக்க எழுந்து நின்றார். ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்ந்து அப்படியே இந்த தொழுகை முடித்து கொண்டு வர அவர் விரும்பல. அவர் வாசிக்க எழுந்து நின்றார். அவர் எழுந்து நின்றதை பார்த்த உடனே அவருடைய கையிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்து வாசித்து சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அது மாத்திரமல்ல, லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 21 அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்றிட்டு என்றார். ஆண்டவராகிய இயேசு வழக்கத்தின்படியே ஜெபாலயத்துக்கு போனார். வாசிக்க எழுந்து நின்றார். வேதாகமத்தை வாசித்து சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். பிற்பாடு அவர் பேசத் தொடங்கினார். ஜனங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். தம்முடைய வாயை திறந்து கிருபையுள்ள வார்த்தைகளை கிறிஸ்து பேசினார். எவ்வளவு ஒரு உணர்வு கிறிஸ்துவுக்கு இருந்தது! பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் இந்த வாரத்தின் முதல் நாளை அசட்டை பண்ணுகிறதையும், தேவ காரியங்களை அசட்டை பண்ணுகிறதையும், குடும்ப காரியங்களை, குடும்ப பொறுப்புகளை அசட்டை செய்கிறதையும், தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறுவதையும் அநேகர் மறந்து போகிறார்கள். இருதயம் இருளடைந்து போகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவானுடைய பிரசங்கங்கள்லாம் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகத்தில் 4 சுவிசேஷ புத்தகத்தில் அவருடைய பிரசங்கங்களை, அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது அவர் சில இடத்திலே கடிந்து பேசுகிறார், சிலரை தட்டி கொடுத்து பேசுகிறார், சிலரிடத்திலே அன்பாக பேசுகிறார், சிலரிடத்திலே அவர் பேசும்பொழுது அவர் கடிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம்.
மதியீழரே, குருடரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, மாயக்காரரே என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவருடைய உள்ளத்துக்குள்ளாக அந்த உணர்வு பொங்கிக் கொண்டே இருந்தது. ஆவியிலே அனலோடு கிறிஸ்து இருந்தார். மத்திய 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது விதைக்கிறவனுடைய ஓமை குறித்த ஆண்டவராக இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறையிலே விழுந்து தேய்ந்து போனது, சில விதை முள்ளூர் இடத்திலே விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது என்று அவர் சொன்னார். இந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதை முளைத்து 30, 60, 100 கனி கொடுத்தது என்று அவர் சொல்லுகிறார். எல்லா இடத்திலையும் விதை விதைக்கப்பட்டது உண்மைதான். வழியருகே விதைக்கப்பட்ட விதை, அந்த விதை விதைக்கப்பட்டது என்பதை அவன் உணரவில்லை என்று மத்திய 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உணராதிருக்கும் போது பிசாசு அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். சில விதைகள் கற்பாறையிலே விழுந்தது, அது வேர்கொள்ள முடியாதபடிக்கு தீர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளூர் இடத்துல விழுந்தது, அது முளைத்தது. ஆனால் உலக கவலை, ஐஸ்வர்ய, மயக்கம் இந்த வசனமாகிய விதையை முளைக்க பண்ணாதபடிக்கு அது நெருக்கி போட்டபடினாலே அந்த விதையும் அழிந்து போடும். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை, இங்கே நிலம் என்று சொல்வது மனுஷுடைய உள்ளம், மனுஷுடைய இருதயம். மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாக, உள்ளத்திற்குள்ளாக, மனதுக்குள்ளாக வசனங்கள் விதைக்கப்படுகிறது. மனிதனுடைய இருதயத்தை 4 விதமாக தேவன் பிரித்திருக்கிறார். வழியருகே உள்ள ஒரு நிலம், கற்பாறை நிலம், முள்ளுள்ள நிலம், நல்ல நிலம் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாத்திரம் எப்படி முளைத்து கனி கொடுத்தது என்று பார்க்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திரும்பி வருவீர்களானால் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை கவனிக்கிறேன், வாசிக்கிறேன், கேளுங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் கனி தருவான் என்றான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. அப்ப வசனத்தை கேட்டான், அதை என்ன செய்தான்? உணர்ந்தான். அவன் உணர்ந்ததினாலே கனி கொடுத்தான் என்று ஆண்டவராகிய இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அநேக மக்கள் உணர்விழந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவனை பற்றிய உணர்வும் இல்லை, அவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம் என்கிற உணர்வும் இல்லை, அவராலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறதான உணர்வும் இல்லை, அவரை தேட வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான உணர்வும் இல்லை. எந்த விதமான உணர்வும் மற்றவர்களாய், தங்களுடைய உணர்வுகள், இருதயங்கள் இருளடைந்து போனவர்களாய், மறத்து போனவர்களாய் அநேக ஜீவிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மத்திய 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு இந்த விதைக்கிறவன் விஷயத்தை ஓமையாக பேசுகிறார். பிற்பாடு அதற்குரிய விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் பேசுகிறதான அந்த காரியத்தை நீங்கள் கவனிங்க. மத்திய 13ஆம் அதிகாரம் வசனம் 51. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இயேசு தம்முடைய சீசர்களை விடலை, தம்முடைய அப்போஸ்தலரை விடலை. மற்ற ஜனங்களை பார்த்தும் கேட்கிறாரு, தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்தும் கேட்கிறாரு. உணர்வோடு கூட அதை கேட்டீர்களா? உணர்வோடு கூட இதயத்திலே பதித்துக் கொண்டீர்களா? இவைகளை அறிந்து கொண்டீர்களா? இல்லை சும்மா நீங்கள் கூட்டமாக உட்கார்ந்து வசனத்தை கேட்பது போல ஒரு வேஷம் போட்டீர்களா என்பது போல அவருடைய கேள்வியிலே அந்த ஒரு காரியம் தொக்கி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் கேட்கிறார் தம்முடைய சீசர்களை பார்த்து, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அநேக மக்கள் நம்ம மத்தியில் நமக்கு முன்னால் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்கும்பொழுது அநேகர் உன்னிப்பாக கேட்கிறது போல தான் தெரியும். ஆனால் அதில் கேள்விகளை கேட்கும் பொழுது ஒரு சிலர் மாத்திரம் அந்த கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்வாங்க. அப்படியானால் அவர்கள் தெளிவாக என்ன செய்திருக்கிறாங்க? உட்கார்ந்து உணர்ந்து கேட்டிருக்காங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை குறித்ததான செய்தி வேதாகமத்திலே, புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷ புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏன் என்கிறதான கேள்விக்கு தான் இன்றைக்கு பதில். இயேசு கிறிஸ்து, அவருடைய வாழ்வு, அவருடைய வரலாறு, அவருடைய சரித்திரம் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு மிக 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 அவசியம். அதனால தான் இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த செய்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவானவர் உணர்வோடு கூட செயல்பட்டார். நாமும் இந்த உலக ஜீவித்திலே எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை உணர்வு பூர்வமாக, இருதயபூர்வமாக, உள்ளபூர்வமாக நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அநேகருடைய உள்ளங்கள்
மரத்து போயிருக்கிறதை, அநேகருடைய இருதயங்கள் இருளடைந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இருளடைந்து போன அவருடைய இருதயங்களிலே ஒளி வரவும், மரத்து போன அவருடைய இருதயங்களிலே உணர்வு மறுபடியும் வரவும் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டதற்காக பரலோகத்தின் தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம். கேட்ட நீங்கள் இந்த வசனத்தை இருதயத்திலே தியானித்து அதை உணர்ந்து நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல நாளை, இந்த செய்தியை கேட்கும்படியாக தேவன் கொடுத்த அருமையான இரக்கத்திற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் நன்மைகளுக்காக, இந்த நாளின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபம் செய்து இந்த நாளின் செய்தியை நாம் நிறைவு செய்வோம், ஜெபிப்போம். சர்வ வல்லவராக உன்னதத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்பு தகப்பனே, மன நிறைவான, மன மகிழ்ச்சியான இந்த புதிய நாளுக்காக உமக்கு கொடான ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய மாபெரும் இரக்கத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே இந்த 2021ஆம் ஆண்டின் முதல் மாதத்தை நாங்கள் கடந்து தகப்பனே 2ஆம் மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கக்கூடியான கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உணர்வோடு கூட ஜீவிக்க வேண்டும் என்று உம்முடைய பரிசுத்த வேதத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் ஜீவித்த காலமெல்லாம் அவர் உணர்வு பூர்வமாய் செயல்பட்டார். அவருடைய உள்ளத்திற்குள்ளாக ஆவி அனலோடு கூட அவர் செயல்பட்டார் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவராக இயேசுவை போலவே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். ஜீவகாலமெல்லாம் எங்கள் இருதயத்தில் இருக்கிறதான அனல் குறையாமல், எங்களுடைய ஆவி குறையாமல், என்னுடைய உணர்வு இழந்து போகாமல், என்னுடைய உணர்வு மறத்து போகாமல் நீர் எங்களை உணர்வு ஊட்டிக்கொண்டே இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளின் நன்மைகளால் அவர்களை நிரப்பும், தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். உங்களுடைய வழிநடத்தலும் ஒத்தாசையும் கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமை ரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தே ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே.